அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. அது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் வக்ரம் பெற்றாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமில்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல பணிகளில் காரிய வெற்றியை நிறைவாக ஏற்படுத்தி கூட பாருங்க. ஏனென்றால் செவ்வாய் 9ஆம் இடத்தில் தான் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அங்கு நீச்சம் பெற்று ஏற்கனவே வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் கூட அஷ்டமத்தை விட்டு விலகியதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அதீத செலவுகளையும் தேவையற்ற அலைச்சலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. பண ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகாது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது சனி செவ்வாயின் பார்வையும் இந்த வேளையில் ஏற்படுகிறது. குறிப்பாக சனி ஆட்சி பலம் பெற்று 4இல் அமர்ந்திருக்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய் 3, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது பார்வையால் பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்கிறாருங்க. சனி செவ்வாயின் பார்வையின் காரணமாக சில அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெரிய அளவிலான முடிவுகளை திடகாத்திரமாக எடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக சனி செவ்வாயின் பார்வையானது அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமான வாய்ப்பாக உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. தொழிலில் எந்தவிதமான பெரிய அளவிலான முயற்சி பல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தன்னிகரான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சூட்சமங்களை நன்கு கற்று தெரிந்து கொள்வதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே வக்ரம் பெற்றாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி நடைபோடக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில நல்ல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் மிக முக்கியமாக கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது எதை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரய செலவுகள் சற்று கூடுதலாக அதிகரிக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விரய செலவுகளை திட்டமிட்டு கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் வக்ரம் பெற்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே குடும்பத்தில் ஒற்றுமையற்ற சூழலையும் தற்போது சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் நிறைவாக
கிடைக்கும். அதிக முயற்சியின்றி பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அதீத சிரமத்தை சந்தித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை மாறி நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்ட உத்தியோக ரீதியான பல நல்ல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொறுமையுடனும் நிதானத்துடனும் சற்று வளைந்து கொடுத்தும் செயல்படுவதால் பல்வேறு வகையான துன்பங்களை துளைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், உத்தியோக ரீதியாக இருந்தாலும் அவை நிச்சயமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற அலைச்சல்கள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை இன்ற தருணத்தில் விலகுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். போட்டிகள், பொறாமைகள் நிறைந்த சூழ்நிலையில் மனநிறைவுடன் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் வக்ரத்தில் திரும்பினாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக கிடைக்கும். ஆனால் சற்று அலைச்சலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள், விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. கடனில் மூழ்கி இருந்த நிலையில் மாற்றம் நிச்சயமாக உருவாகும். எதிர்பார்த்தபடி புதிய தயாரிப்புகள், புதிய பணிகளை திறன்பட செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. நம்மை பாதித்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயம் மறையும். அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள், புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் மறைந்து தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கவலை இல்லைங்க. தேவையற்ற வீண் கவலைகள் மறையும். கல்வியில் நன்கு கவனம் செலுத்தி படிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் திட்டமிடுவதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்பினாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சந்தை நிலவரமும் சாதகமாக அமையும். தொழிலிலும் சரி, வியாபாரம், விவசாயம் என அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சியும் செழுமையும் ஏற்படக்கூடிய வகையில், மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல பணிகள் மிக சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும்.